உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ தம்ப்நெயில் பார்த்தோன்னே நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, என்ன அது 8 நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, அந்த 8 நாளுக்கு இருக்க என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லாருமே வந்துட்டு ஏற்கனவே டோட்டல் டிசப்பாயின்மெண்ட்டான ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னா, இப்போவே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கல்ல. ஆமாங்க, அந்த அவார்ட் விஷயம் தான். ஸோ அந்த அவார்டுக்கு வந்துட்டு நம்ம எம்என் டீமுக்கு வந்துட்டு அந்த சீரியலுக்காக இருக்கட்டும், பெஸ்ட் ஹீரோ, ஹீரோயின் அண்ட் சப்போர்ட்டிங் கேரக்டர், வில்லன், இப்படி எது எல்லாத்துலேயுமே நம்ம வந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு. ஸோ இந்த வாட்டி அதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா? அதனால் இப்போவும் ஓட்டிங் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. பட் இதோட லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அக்டோபர் 12 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ டெய்லியுமே வந்துட்டு நம்ம ஓட்டிங் பண்ணலாம். ஆனால் அதில் வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? ஸோ ஏற்கனவே வந்துட்டு நம்ம பார்த்தோன்னா ரொம்பவுமே வந்துட்டு டிசர்வ் ஆனவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நான் ஆசைப்பட்டது விஷயம் வந்து பார்த்தோன்னா பசுடாடிக்கு கிடைக்கும் வில்லன் கேரக்டரில் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன். ஸோ பெஸ்ட்டு ஹீரோக்கு வந்துட்டு சுவாமி அவர்களுக்கும், பெஸ்ட் ஹீரோயின் வந்துட்டு நம்ம எல்பிக்கும், அப்புறம் வில்லனுக்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு பசுடாடிக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அவளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அதே மாதிரி அந்த பெஸ்ட் சீரியலுக்குமே வந்துட்டு மகாநதிக்கு கிடைக்கணும் அப்படின்னு தான் பார்த்தேன். பட் எதுக்குமே கிடைக்காம ஒன்று அதுவும் ஏதோ போனால் போகுதுன்னு கொடுத்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த ஸ்டேஜில் வந்து அவங்க 2 பேரோட அந்த இதுவுமே நல்லாவே காட்டினாங்க இல்லையா? ஜஸ்ட் வாக் அவுட் ஆகி போயிட்டார் சுவாமி அவர்கள். ஸோ இதெல்லாமே வந்துட்டு எல்லாருக்குமே அப்படி தான் இருந்தது. பட் இந்த டைம் அது வந்து நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு 2-3 வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து ஓட்டிங் வந்து லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது அக்டோபர் 12 சொல்லியிருக்காங்க இல்லையா? அதனால் நம்ம இது நாள் வரைக்கும் ஓட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலுமே திரும்பவும் வேறு ஏதாவது நம்பர் இருந்தது அப்படின்னா நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா இந்தியன் நம்பருக்கு மட்டும்தான் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து +91 அப்படிங்கிறது டிஃபால்ட்டாகவே இருக்குது. அப்படிங்கிறனால நம்ம வந்து இந்தியன் நம்பர் இருந்ததுன்னா மட்டும்தான், அதுவும் ஒன்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் கொடுத்துட்டாங்க. இதே வந்துட்டு மலேசியன், ஸ்ரீலங்கன்லாம் கூட கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களாம் வந்துட்டு பண்ணணும் அப்படின்னா அங்கேருந்து நீங்கள் பண்ண முடியாது. அங்கே உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இங்கே இருக்காங்க அப்படின்னா அவங்களோட நம்பர் மூலமாக நீங்கள் பண்ணலாம். அந்த ஓடிபி வாங்கிட்டு நீங்கள் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். நான் இப்போவுமே ஓட்டிங் பண்ணியிருந்தவங்களும் பக்கத்தில் நமக்கு தெரிஞ்சவங்கலாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களோட அந்த நம்பரில் இருந்துமே தயவு செஞ்சு ஓட் பண்ணுங்கள். ஸோ இந்த முறையாவது பெஸ்ட் ஹீரோக்கு வந்துட்டு சுவாமி அவர்களும், பெஸ்ட் ஹீரோயினில் வந்துட்டு எல்பி அவர்கள் இருக்காங்க. அதே மாதிரி சீரியல்லையுமே வந்துட்டு மகாநதி டீம் இருக்குது. அண்ட் பெஸ்ட் பேரில் வந்துட்டு நம்ம விகா அபியஸாக இருக்காங்க. ஸோ அடுத்து தான் வந்துட்டு பெஸ்ட் அம்மாவில் வந்துட்டு சாரதாமா இருக்காங்க. அதனால் இந்த 5 கேட்டகரியில் அவங்க இருக்காங்க. அப்படிங்கிறனால நம்ம டோட்டலாக வந்துட்டு எல்லாத்துக்குமே தான் நம்ம வந்துட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க 5ல் இருக்காங்க அப்படிங்கிறனால இவங்க 5 பேருக்கும் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு நம்ம வேறு உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள நீங்கள் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கணும். நம்ம ஸ்லோகன் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தா தான் வந்து அது சப்மிட்டே ஆகும் இல்லையா? ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு பண்ணுறதோட இந்த 5 பேரையும் சேர்த்து நீங்கள் பண்ணுங்கள். ஸோ சுவாமி அவர்களுடைய ஸ்டோரியில் வந்து கொடுத்துருந்தது என்ன அப்படின்னா, சிருவா ஏற்கனவே வந்துட்டு அவர் வந்துட்டு வின் பண்ணிட்டாரு அப்படின்னாங்க. சிரு அப்படிங்கிறது அவர் வந்து தெலுங்கில் வந்துட்டு ஆக்ட் பண்ணிட்டுருக்காரு இல்லையா? ஸோ அந்த சீரியலில் அவரோட நேம் அது. ஸோ அதில் வந்து ஆல்ரெடி வாங்கிட்டாரு. சுவாமியாக இருக்க வந்தது விஜயை வந்துட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஓட் பண்ணி அவங்கள வந்துட்டு வின் பண்ண வைக்கலாம். இது வந்துட்டு ஏற்கனவே ஓட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் சரி, இனிமேல் ஓட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் சரி, எல்லாத்துக்கும் சேர்த்து தானே சொல்கிறேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்டை கொடுங்க. அண்ட் அடுத்ததாக இந்த ஃபோட்டோவில் வந்து பாருங்கள், தாத்தாவும் அண்ட் விஜயும் வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு இருப்பாங்க. இது வந்து எடுத்திருக்கிறது வந்து பார்த்தோன்னா தாத்தா வீடு, அதாவது விஜய் வீட்டில் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இது திரும்ப இன்றைக்கி வந்திருக்க அந்த ஸ்டோரியில் போட்டிருந்த அந்த ஃபோட்டோ அழகாக இருந்தது. அதனால் நான் டக்குன்னு சுட்டுட்டேன். ஸோ இந்த ஃபோட்டோஸில் இருக்கிறது வந்து பார்த்தோன்னா இனிமேல் வரப்போகிற அப்கமிங் எபிசோடில் வந்துட்டு இன்றைக்கி அந்த ஷூட்டிங் நடந்திருக்கா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு பார்த்தோன்னா விஜய் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு, நான் வந்து அங்கே வரமாட்டேன், ஏன்னா காவேரிக்கு வந்து அங்கே தான் 5th மந்த் வளகாப்பு பண்ணணும், ஒரு 2 டேஸ்க்காவது வந்து இருடா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்டிருப்பாங்க. இல்லை பாட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனாலும் இன்றைக்கி அவங்க அங்கே எடுத்த மாதிரியான ஃபோட்டோஸ் வெளியாக இருக்குது. அப்படிங்கிறனால கங்காவோட வளகாப்புக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்துட்டு வளகாப்பு வந்துட்டு அங்கே எதுவும் பண்ணுறாங்களா இல்லை என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இருந்தாலும் அவங்க 2 பேரோட அந்த பாண்டிங் இருக்கு இல்லையா? அவங்க 2 பேரும் சிரித்து பேசுகிறதா இருக்கட்டும். ஈவன் தாத்தாக்கு கூட நம்ம வந்துட்டு அந்த சப்போர்ட்டிங் கேரக்டர் அப்படிங்கிறதுலையாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நாமினேஷனில் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். பட் இந்த முறையும் கொடுக்கல. ஸோ கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி காவேரி அவர்கள் இந்த பாருங்கள், ஒரு ரெட் கலரில் அந்த ஆஃப் சாரியில் ரொம்பவும் க்யூட்டாக அவங்களும் ஒரு ரீல் போட்டிருந்தாங்க. ஸோ அதுவுமே ரொம்பவும் அழகாக இருந்தது. எனக்கு இந்த ட்ரெஸ்ஸில் வந்துட்டு காவேரியை பார்த்த உடனே இந்த கலாப காதலனில் வந்துட்டு அவங்க கேட்பாங்க இல்லையா, கண்மணி எப்படி இருக்குமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உனக்கு என்ன கண்மணி, இப்போ பூத்த ரோஜா பூ மாதிரி சிகப்பு ரோஜா மாதிரி அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் சொல்லியிருப்பார். ஸோ அதுதான் எனக்கு இவங்களை பார்த்தோன்னே ஞாபகம் வந்தது. அந்த அளவுக்கு அழகாக க்யூட்டாக இருந்தாங்க. ஓகே, டேட் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இது பற்றின மோர் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.